ஹாய் ஹலோ வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ ஒரு அழகான ஒரு வரி சொல்லட்டாம். அதாவது, ஒரே ஒரு பக்கத்தை படித்து விட்டு ஒரு புத்தகத்தின் முழு கதையை சொல்வது. புரிஞ்சுதா? அதாவது ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஒரு முழு புத்தகத்தோட கதையை நம்ம யார்கிட்டையாவது சொல்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். முழு கதை தெரியாமல் நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இப்போ நம்ம அதை தான் பண்ணுறோம். நிறையா இடத்துல விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேர்த்தோட வாழ்க்கையே மாற்றிருச்சு இப்போ. ஸோ 80% ஆஃப் த பீப்புளுக்கு, அதாவது விமர்சனம் அப்படிங்கிறது எல்லாத்தோட கண்களுக்கும் அது சகஜமான ஒரு விஷயம். ஆனால் அந்த விமர்சனத்தில் நம்ம அந்த கண்கள் மனசை பார்க்குறதே கிடையாது. எப்பயுமே கண்கள் அது மேலோட்டமாக பார்த்துட்டு அது போயிடும். ஸோ ஆனால் அதுதான் இப்போ பிரச்சனையாக மாறி நிற்குது நிறையா இடத்துல. ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஒவ்வொருத்தங்களையும் நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடும். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர்த்த மீட் பண்ணுறீங்க. அந்த மீட்டிங்கில் நீங்கள் எவ்வளோ பேர்த்த நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. அவங்க பேசுகிற விதம், நடக்கிற விதம், அவங்க சாப்பிட்ற விதம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா when you are into a judgment, automatically you are coming to a conclusion that இந்த பர்சன் இப்படி தான், இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, இவங்க இப்படி தான், இப்படிப்பட்ட பர்சன் தான் அப்படின்னு நம்மளாம் அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்றோம். இது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம். அதாவது ஒருத்தரோட பாஸ்ட் லைஃப் தெரியாமல் ஒரே ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரே ஒரு சுச்சுவேஷனை வச்சு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களோட பாஸ்ட் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இப்போ இருக்க அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேர்த்தோட வாழ்க்கையவே வேறு மாதிரி திருப்பி போட்டிருக்கு. ஸோ டோன்ட் எவர் ஜட்ஜ். ஸோ யோசிச்சு பாருங்கள், லைஃப்பில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எல்லாத்தையும் அப்படி ஈஸியாக விமர்சித்துட்டு நம்ம போயிட முடியாது. ஸோ யாரையும் அப்படி பண்ணாதீங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னும் நிறையா பேசலாம். Until that, stay connected with me. Signing off from Karnika.